அப்போ அப்படி இருக்கு மருமகள்கிட்ட ஓட்டம். விதுவோட ஒரு சின்ன விருப்பம் அண்ட் வந்துட்டு முக்கியமான ஒரு தேவையும் கூட. பழைக்கூட்ட நீங்க விதுவோடய போகலாம். இங்கே போறேன்டா சேர்ச்சி போகலாம், மற்றது ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா போகலாம். ஆளே உங்களை ஏற்றி கூட்டிக்கொண்டு வரும். அப்போ இந்த என்னுடைய வேலைகளை குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஏற்பாடு இல்லை. அப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓடி இருக்கீங்களா இங்கே கார்? அப்போ என்ன உள்ளுக்கே இருக்க போறீங்களோ? பயம் இல்லையோ? இருக்க போறீங்களா? ரைட், நல்ல ஸ்பீடாக போயிட்டு வாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அப்பா வடிங்க. ஓ அதுவும் அழுத்தம். அப்பா எங்கே போனீங்கப்பா ஹாரை கொண்டு இருக்கா? எங்கே போனீங்க? இப்ப நீ வெளியில வந்தாலும் அடையாளம் அப்படி அங்க போயிட்டு கெட்டாவா கொஞ்சம் கெட்டாவா. இப்போ உங்களுக்கு பழக்கிறது சும்மா இந்த வீடியோ காணி மட்டும் இல்லை, நீங்கள் ஓட போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். டெண்டை சவுண்டை மாறி அமர்த்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை வார எல்லாரையும் பாதிக்கும். சரிதானே? சரியா கவிதா சிரிக்குமா போடுவாங்க. கவிதா சிரிக்குமா போடுவாங்க. எங்கே நிற்குதுன்னு தெரியுது. கரெக்ட். அப்போ இருக்கா விதுவோட மனநிலைமை எப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறார். கொஞ்சம் எனக்கு நிறைய பதட்டமாக இருக்கு. நிறைய பதட்டமாக இருக்குதா? இது ஆசை கோழி தெரிய போகிறீங்களா? என்ன பட்டு கும்பம்? ரைட். அப்பா இன்னும் எத்தனை வருஷம் பூமியில் வாழ ஆசை? பருத்து இறக்கிவிட்டான். ஆள் மறிஞ்சு பருத்து இறக்க சொன்னது பழகிற வாட்டின்னு அப்படி தான் தம்பி போட்டாங்க. நான் இறங்குறேன், நீ அப்பா கூட்டிட்டு அந்த ரோட்டை போடுவாங்க. சரி இந்த பாறைக்கு நீ அப்பா அங்கோட வராவோட இனி விதுவோட இந்த ஆட்டோக்காரனை பாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்கே. ஓகே, 2 நாள் அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்து பம்பல் ஆள் வந்து வீடியோவில் பண்ணிருக்கார். அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செத்த விட உண்டு. எங்களுக்கு என்ன சொல்கிறது, வேண்டப்பட்ட ஒரு ஆக்கள் தான். ஒரு அம்மா ஒரு ஆள் வந்துட்டு இறந்துட்டா. உண்மையான தெரியாது. அப்போ காலையில் எழும்பி போட்டு பார்த்தேன்னா அப்பா காணியில். இப்போ எங்கேருந்து என்ன வந்து சொன்னாங்க, அப்படி வந்து அப்பா ஃபியூனரலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ போயிட்டு மதியம் வந்து இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய நாளை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன விருப்பம். உங்களுக்கு தெரியும், இப்போ நான் கொஞ்சம் வெளியில் போகிறது குறைவு. ஏன்னா இப்போ மாமாக்கள் நிற்கிறபடியாக அப்போ அவையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே. எங்களை நம்பி வந்தவங்க, அவங்களுக்கான கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறது குறைவு வந்து. அப்போ அவையோட நிற்கிறதால இப்போ கொஞ்சம் 1-2 படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ நேற்று வந்து பார்த்தேன். என்ன படம்டா அப்போ நேற்று? ஐயோ ஞாபகம் வருது இல்லையே. இன்றைய பார்த்தது வந்து வானத்தை போல், நேற்று பார்த்தது வந்து வெற்றி கொடி கட்டுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு படம் பார்த்தா ஃபோனில் தியேட்டரில் இல்லை, அப்போ ஃபோனில் பார்த்தேன். அப்போ இன்னும் விருப்பம். இது எல்லாமே நாங்கள் பார்த்த படமாக இருந்தாலும் உண்மையிலே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, தென்னிந்திய சினிமா வரலாற்றுலேயே நல்ல ஒரு பேர் போன படங்கள். பார்க்கையும் சூப்பராக இருக்கும். அப்போ அது வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்போ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ நான் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றப்ப தெரியுமா? யூடியூப்பில் போடத்தான் தெரியுமா அது? ஓகே, என்ன இதில் காட்ட போகிறோம்னு தெரியுமா? அதுவும் தெரியல, ஃபோன்லானே காட்டணும். முடிச்சிட்டா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விதுவோட ஒரு சின்ன விருப்பம் அண்ட் வந்துட்டு முக்கியமான ஒரு தேவையும் கூட. அதைத்தான் வந்து இன்றைய தினம் வந்துட்டு நிறைவேற்ற போகிறோம். என்னென்னு தெரியுமா? அது தெரியாது. அதுவும் தெரியாதா? சும்மா கெஸ் பண்ணுங்க. தெரியாது.
விதுவோட ஒரு சின்ன விருப்பம், மற்றது ஒரு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் அது தெரியல. நான் இப்போ இன்றைக்கு இப்போ போயிட்டு நிற்கல தானே, பயணங்களுக்கு பயன்படும். உடுப்பு எடுக்க விதுவோட ஒரு சின்ன விருப்பம், முக்கியமான தேவை, பயணங்களுக்கு பயன்படும். நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான், ஆனால் உடுப்பு இல்லை. அப்போ இது கொஞ்சம் பெரிய பொருள். நகை பிரச்சனை. நகை பெருசா இல்லை தான் விலை. அதே நான் பெருசோன்னு சொல்லியிருக்க, நான் காசு உபயோகித்தேன். நோ நோ, இது வந்து ரோட்டில் போகிற சாமான். ஓ, அப்போ பைக்கு. ஆ பைக்கு சரி, பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விதுவுக்கு வந்துட்டு கார் பழக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம அதையுமே வந்து ஒரு கண்டென்ட்டாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு அது ஒரு க்யூட்டான மெமரியாக இருக்கும். அப்போ வந்துட்டு அதை நாங்கள் வீடியோவாக எடுக்கிறோம். நாங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு வேன் பழக்கினாங்க, காரும் பழக்கினாங்க. எனக்கு சொல்லியிருக்க என்னண்டு பழக்க போகிற மாதிரி சொல்லியிருந்தா நான் பிடிச்சிருப்பேன். இதென்ன அதுக்கு அது வாழைப்பழத்தை வச்சு வேக்க தீத்து அப்பளம் வந்துருமே, அதான் நான் சொல்லல. அப்போ வந்து விதுவுக்கு வந்து கார் பழக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விதுவுக்கு லைசன்ஸ் இருக்குப்பா. ஓ, பழக்கிவிட்டா நீங்கள் விதுவோடையே போகலாம். அங்கே போகிறோண்டா, சேர்த்துக்கும் போகலாம், சேர்ச்சிக்கு போகலாம், மற்றது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோண்டா போகலாம். ஆளே உங்களை ஏற்றி கூட்டிக்கொண்டு வரும். அப்போ இந்த என்னுடைய வேலைகளை குறைக்கிறக்காண்டி தான் இந்த ஏற்பாடு இல்லை. எனக்கு விருப்பம். ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விதுவுக்கு இன்றைய நம்ம வந்து கார் பழக்க போகிறோம். ஆள் வந்துட்டு ஓடுவா அப்படின்னு சொன்னால் ஓடித்தான் லைசன்ஸ் எடுத்தது. ஆனால் கனகாலம் ஆகினால வந்து இன்றைக்கு மறுபடியும் எங்களோட காரில் இருக்க வந்துட்டு பழக்க போகிறோம். அதை விட எங்களை வீட்டுக்கு பழக்கத்தான் அங்கதான் ஓடி இல்லை லைசன்ஸ் இங்கே அடுத்து இப்போ அதான் எங்களோட ரோட்டில் ஓடுற சரியான கஷ்டம். ஈவன் இன்றைக்கு நாங்கள் பழக்கினாலும் இனி நாள்தோறும் நாங்கள் ரோட்டில் போகும்போது நான் ஒரு கொஞ்சம் தூரமாக கொடுத்து வந்துட்டு பழக்கி எடுத்துகிட்டு சொன்னால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தானே. இப்போ நாங்கள் கூட இன் ஃப்யூச்சரில் இப்போ 2 பேரும் எங்கேயும் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து நானே ஓடிக்கொண்டு கேட்கல எனக்கு நித்திர வராது. சம்டைம் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் மாறி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. ஸோ அது ஸோ அதுக்காண்டி வந்துட்டு இன்றைக்கி விதுவுக்கு கார் பழக்க போகிறோம். ஸோ அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ விது வந்து கார் ஓடுறதை பார்க்கும்போது எனக்கும் விருப்பம். அதேமாதிரி வந்து அவையோட அப்பாவுக்கும் அதாவது மாமாவுக்கும் அதை பார்க்குற ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குமே. அப்போ ஆளிப்பெண் என்றால் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்துட்டு நாளில் நித்திர ஒன்று அடிப்பேன் நினைக்கிறேன். கூட போய்விடுவேன் நித்திரையே கொஞ்சம் அடித்தால கூப்பிடுவோமா. பரணி பஸ் போட்டுதோ இல்லை பஸ் போகல. ஐயோ இன்னும் ஆஃப்லைனில் எல்லாம் போட்டுட்டு படுத்துருக்காங்க. அவ்வளோ கூட்டிகிட்டு வாங்க இருக்கா இல்லை ஃபோன் பண்ணி காய்ச்சா தானே அம்மாட்ட கூட கட்டிக்கிட்டா. அப்போ இந்த ஒரு சமயத்தில் நாங்கள் எங்கே பழக்குவோம்ப்பா. ஆனால் பின்னத்தில் சில அந்த கிரவுண்ட் கப்பில் ஆடுறோம்னாடா இல்லை மாண்ட முன்விட்டு அதுக்குள்ளே ஹலோ ஹலோ ஓய் எங்கே நிற்கிறீங்க? என்ன வலுக்கிட்டாச்சே? இதுதான் குளிக்க போறீங்களா? அது சரியா. சின்ன ஒரு அலுவல் ஒன்று செய்ய போகிறோம். அதை உங்களே கூட்டிக்கொண்டு போக கொண்டு வாதண்டாக்கன்னு நீங்கள் குளிக்க போற நிற்கிறீர்கள். சின்ன ஒரு அலுவல் உண்டாது அனுல போட்டு வர கொண்டு பார்த்தா நீங்கள் குளிக்க போகிற நிற்கிறீர்கள். அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் குளிங்க. அப்போ என்ன இது என்னண்டு கீழே நிற்கிறேன். எங்கே நிற்கிறார்? மேலே வல்கனியில் நிற்கிறாரா? எங்கேப்பா குளியல் ஆடையோட நிற்கிறேன். குளிக்க போறீங்களா? சரியா
சும்மா நாங்கள் இதில் இந்த கிரவுண்டுக்கு போட்டு வரக்கு கிரவுண்டுக்கு விது கார் பழக்குவோம்ண்டு அதான் நீங்கள் தான் பரப்பறீங்க ஒன்று கேட்போம்ண்டு வெளுக்கிட்டு இருந்தால் டக்குன்னு போவோம்ண்டு எத்தனை இப்போ போகிறீங்க வரணும் இப்போ போகிறீங்க எல்லாம் போகிறீங்களா எல்லாம் போகிறீங்களா ஆ சரியா அப்போ நீங்கள் போட்டு வாங்க இப்போ ஒரே நேரம் பிறகு அவளுக்கு பழக்கிறக்கு அவள் தானே வரணும் என்னது 5 ஃபுல் கொத்து 2 ஃபுல் ரைஸிங் காட்டு சாப்பிட புரியல கொண்டு புரியல அப்ப 7 கொத்தும் 2 பேர் போய் கேட்டீங்க என்ன எங்கே இந்த குளிர் காற்று வருது அது என்ன கதை வந்துட்டீங்களா என்னடா அது இப்படி வராது இங்கே கீழே வராது என்ன சொல்றீங்க அவ்வளோத்துக்கு மேலே எல்லாம் போகும் இங்கே என்ன இப்போ நீங்கள் வர போறீங்களா என்ன போறீங்க ஓ அதான் சொன்னாங்க அப்போ நாங்கள் போட்டு ஆகிட்டோமா நீங்கள் அப்புறம் வீடியோவில் வாங்க பிள்ளை அப்படி ஓடுறான்னு ஆ சரி ஏன் நீங்கள் வந்த டென்ஷன் ஆக போகுது அப்போ நான் போயிட்டு வரேன் நாங்கள் அக்கினி நிற்பான் நானும் கவிதாசம் அப்பாவும் போயிட்டு வரோம் இல்லை இந்த கிரவுண்டுக்கு நான் தெரியுதா வளமையாக நாங்கள் எங்களோட யார் சர்மி அக்கா அப்பா இல்லை பழைய அங்க சரிண்ணா சரி இதில் என்ன ஒரு நான் நீங்கள் சும்மா ஃப்ரீயாண்டா கூட்டிகிட்டு போகணும் பார்த்தேன் அக்கினி எங்கேன்னு கேட்டீங்க பாருங்க வந்து அக்கினி தன்னுடைய காதலியோட ஒரே ஆடிக்கொண்டிருக்கிறான் தன்னுடைய காதலியோட ஹாய் தங்கச்சி ஓமோ அண்ணா நல்லா சோம் கதைங்க பிரவர் ஓகே ஓகே அவள் தெரியும் நான் பேர் சமூக நீ காய்க்கிறீல்ல சும்மா ஒரு காய் சொல்கிற மட்டும்தான் ஏன் கதிரு மேனேஜர் எனக்கு இருக்க தர போகிறீங்களா ஓ களைச்சி போடுவோம் பிறகு ஓகே அப்போ விது உங்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு டிரைவராக இருக்கலாம் மேபி சம்டே எனக்கு தெரியும் இத்தாலியில் ஓடிட்டு இல்லைன்னு அப்படியே நான் நல்ல காரியங்களில் ஈடுபட்டது இல்லையா ஓகே அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க ஓடி இருக்கீங்களா இங்கே கார் ஓடி இருக்கேன் நான் அவ்வளோத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் தூரம் இப்படி பழகிக்க கார் ஓடிக்கு அதாவது பழைய கோடினா சொல்கிறீங்களா இல்லை அதுக்கு பிறகு ஓடில ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் அப்பா ஓடிக்கா ஓ அதுவும் அழுத்தோ அப்போ எங்கே போனீங்கப்பா காரை கொண்டு இருக்கா எங்கே போனீங்க மட்டையில் காரை கொண்டு போனவா தனியாக இல்லை கொப்பை என்னோட தண்ணி பிடிச்சி அப்போ இது எங்கே கார் எடுக்கணும் இல்லை நீங்கள் எடுங்க ஏன் நீங்கள் எடுங்க ஓடிலாம் நீங்கள் ஓ ஆனால் நீங்கள் எடுங்க அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே நீங்கள் எடுக்கிறீங்களா சரியா கிரவுண்டு போயிட்டு இதில் ட்ரையல் பார்க்க போகிறீங்களா இல்லை அங்கேயே டிரெக்டாக போங்க கிரவுண்டுக்கே போங்க ஓகே அப்பா வேணுங்க ஹாரோடி பிள்ளைய கலாச்சாரம் தண்ணி எடுத்துட்டு வரா கண்டிப்பாக தேவையான சாமான் ஆனால் இது கூழ் இப்போ கூழ் இல்லாமல் போயிருவேன் இப்போ வெக்கைக்கு ஐயா கூழ பிடிக்காங்க பொருட்தலைவர் அக்கினியை விட்டுட்டு போகிறோம் சொல்லி தந்த மாதிரி சொல்லி கொடுங்க ஆ நீ சொல்லி தந்த மாதிரி ரைட் ரைட் ஓகே அது மறந்து ஞாபகமாக இருங்கோ ஐயா ஐயா எடுத்துட்டு வர வழி எடுத்துட்டு வேடா நெருப்படுத்து ஒரு ஆக்கினி டேய் இப்போ நீ வெளியில் வந்தால் அடையாளம் வா ஆக்கினி நீ எடுத்துட்டு வர போகும் அது என்ன அதில் புக்ஸ் வாங்க முடிச்சு அம்மான பாருங்க எடுத்து முடிஞ்சதுக்கு இதுக்கு கொண்டு வர அடையாளம் வாங்கி வா வெளியில் வாடா லண்டன் இதெல்லாம் வந்து பக்கம் தான் அச்சோ போட்டு வரி எடுக்க வா 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 நீ தள்ளி கொண்டு வாய்க்கு உருட்டி விடுறேன் எல்லாரும் தூரத்தில் எல்லாருமா எங்களை விட்ட டிரைவர் எண்ணிக்கை கூட போகுது சொல்றீங்க உங்களுக்கு அடிக்குது தான் 60 ஆ தெரியுதா கொஞ்சம்
அவ்வளோத்துக்கு உங்களை மாதிரிலாம் இல்லை. இந்த டைம்ல மூத்த காட்டோட நான் நம்பல நம்பலே இருக்கிறான் தான் பைய பைய இங்க முத்தங்கால வா போட்டுச்சா காலையில் அமைந்த போறாங்க போடும் அப்படி அங்க 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 போட்டு அங்க போயிட்டு அங்க அதுக்கே போட்டுடு உங்களுக்கு வந்துட்டு அங்க போயிருக்கா இப்படி எடுத்தீங்கன்னா திருப்பி அதே இடத்துக்கு தான் வரும். மற்ற பக்கம் பட்டி அடிச்சுட்டு வரீங்க. அஞ்சால ஓட்டு எடுக்குங்க. மடக்கு 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 யோசிச்சானே மடக்கு அங்க பார்க்க வேண்டாம் மடக்கு இப்போ நிமித்தியாடு. அப்படி அங்க போயிட்டு கெட்டாவா இந்த ஆக்கள் நிற்கிற நீ கொஞ்சம் கெட்டாவா கொஞ்சம் கெட்டாவா காணா அங்கால பூச்சாடி விலை ஒன்றா பூச்சாடியா ரைட் அப்படி பின்னுக்கடு பைக் நிற்குது மாமான்ட்டு இல்லை பின்னுக்கடு சார் பார்க்க பார்க் பண்ணு சார் பார்க்க பண்ணு போடு ஓகே நெக்ஸ்ட் நீங்க பார்த்து பழங்க சொல்ல மாதிரி ஏறுங்க கஞ்சல் ஏறுங்க ஐயோ ஓகே இப்போ என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய நீங்கள் தான் சொல்லணும் என்ன செய்யணும். இப்போ காரோட போகிறீங்க காரோட சரியா ஓகே காரோட முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது அதை விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ சரி நான் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்குறேன் அதை சொல்லி போட்டு பதில் இது என்ன ஸ்டேரிங் ரைட் இப்போ அடுத்தது காட்டு இங்கே இதில் கீழே ரெண்டெல்லாம் இருக்குது அங்கே உள்ளது என்ன இது ஓ பிரேக் இங்கே உள்ளது ஆக்சிலேட்டர். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ரெண்டு தவண்டை மாறி அமர்த்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை மட்டும் பாதிக்காது உங்களை வார எல்லாரையும் பாதிக்கும். சரிதானே? ஓகே இது என்னது? அதான் ஸ்டார்ட் பண்ணுறது புஷ் பட்டு. அப்போ நிப்பாட்டுற இது நிப்பாட்டா? ஓ அதிலே தானே அதில் எழுதிப்பேன் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணல இருக்குது தானே. சரி அப்போ இப்போ இங்கே இருந்து நீங்கள் ஓடிட்டு வைப்பீங்களா இல்லாட்டி அங்கே போய்? இல்லை அங்கே போயிட்டு ஓடுறேன். அங்கே போயிட்டு வைப்பீங்க நீங்கள் ஓடிட்டாங்க அப்படியா? அவங்க நாங்கள் ஓடுவோம்மா. சரி ஓகே பெட்டையில் விடுவாங்க. ஓ ஆளை பெட்டையில் விடுவோம் ஆனால் ஆள் ஓடும் பிரச்சனை இல்லை. சரி அக்கே இது இப்போ வளர்க்குற சும்மா வளர்க்குற இல்லையா? இது இனி நீங்கள் ஓட வேணும் ஓடி திரிய வேணும். அதுக்காக தான் பழக்கிறோம். கொஞ்சம் காலம் ஓடி போட்டால் அப்புறம் அம்மா அப்பா எங்கேயும் போகிறண்டாலோ இல்லாட்டி அப்பா போகிறண்டாலோ இல்லாட்டி நீங்கள் தனியாக போகிறண்டாலும் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடி உயர்த்த ட்ரை பண்ணிப்பேன் சம்டைம் நீங்கள் உயர்றது. அப்போ இன்றைக்கு அவளுக்கு எப்படி மனநிலை எப்படி இருக்கு?
மனநிலைமை எப்படி ஆனால் என்னத்தை சொன்னாலும் இப்போ எங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அதில் பங்கு பெற்ற போராட்ட மனநிலைமை கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். கட்டாயம் அப்போ ஒரு விதுவோட மனநிலைமை எப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறார். கொஞ்சம் இல்லை, எனக்கு நிறைய பதட்டமாக இருக்கு. நிறைய பதட்டமாக இருக்குதா? ஓகே, அதாவது இப்போ எங்கட காரோட உங்களுக்கு பதட்டம்னு சொன்னால் என்ன ஒரு 2 எடுத்தோ இல்லாட்டி இன்னும் ஒரு ஆள்கிட்ட சடனாக ஒருத்தர் வேண்டிட்டு போய்க்க அவ்வளோ பதட்டமாக இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். அப்பாவே ஓடினாட யோசிப்பேன், அதுவும் மெனுவரேன் அம்பி அல்டோவில் ஓடினோம் என்கிட்ட உண்மையாக பழகிறேன்டா நீங்கள் அதெல்லாம் பழம் தெரியுமா? மெனுவல் தான் உங்களுக்கு லைசன்ஸுக்கெல்லாம் பழகியிருப்பாங்க. ஆனால் அதில் பழகினா தான் மெனுவல் ஓடி பழகினா வந்து இது ஓடுறது ஈஸி. ஆனால் இதோடி பழகினா மனுவல் ஓடி இல்லாது தாங்க. அது எங்கள்கிட்ட இல்லை. மற்றது மோஸ்ட்லி இனி எல்லாம் ஆட்டோமேட்டிக் கியர் எல்லாம் வரும். மற்ற பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆட்டோமேட்டிக் தான் சரி. ஆனால் சில பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்துட்டு மனுவல் விருப்பம். எங்கட கவிதா மகளுக்கு எல்லாம் மனுவல் தான்டா விருப்பம். ஓ இன்ட்ரெஸ்டாக ஓடலாம், நித்திர வராது, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. உயருது இல்லை கண்ணாடி பார்ப்போம். இப்போ எங்கட வீட்டில் பாருங்க, இப்போ நான் ஓடுறேன், மான் ஓடுறவன், அதேமாதிரி அண்ணா ஓடுறது, அவங்கால அத்தான் சுபாஷ் அத்தான் ஓடுறவர், வேறு யார் சோந்து சுமனாக்கள் ஓடுவாங்க, வேறு வசந்த் ஓடும், வேறு யார் அங்கால யார் கவிதாஸ் அக்னி லைசன்ஸுக்கு அந்த இன்னும் பெரிய லைசன்ஸ் கார்டு. இப்போ அதால் அவனும் ஓடுவான், இன்னும் பெருசாக அளவில் ஓட தொடங்கல. ஓகே, இப்போ விது வந்து கார் பழகிற ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். முன் கடையில் கொஞ்சம் பொடியலா ரெடி வரும் பைக் நிற்கிறோடா. இப்போ விது இப்போ சும்மா இப்போ நாங்கள் அப்பாவுக்கு மெட்டாருக்கு அப்படி இப்படிலாம் பழகி போட்டு அங்கே பேச ஓடணும் கொடுக்கல, தேவையும் வரையில. ஆனால் நீங்கள் ஓடணுமா விளையாட்டு இல்லையா தம்பி? கைதாஸ் இறங்கி பாட்டு தம்பி கொஞ்சம் அந்த சைட்டாக டக்குன்னு இறங்குமா போட பல்லாம். நீங்கள் போய் ஓடிக்கணும் ஓடும் போட்டியா? கான்ஃபிடென்ட்லி செய்யுங்க. அதுதான் அங்கே விட போனால் நான் பேர அதுதான் சொன்னேன். அங்கே சிக்கன் தான் சொன்னேன். இல்லாட்டி நல்லா அங்கே போட்டு எடுத்துப்பா கேட்டோம். அங்கே அப்படி போட்டுப்பாங்கய்யா. அது அங்கே தாட்டமோ. அப்போ என்னடி இதை விட்டு பழக்கினவே கேட்டால் சொல்லுவாங்க இப்போ உடஞ்சேன்னு. இப்படியே சில விஷயங்களை பார்த்தோன்னே விளாங்கணும். இது முட்டை போ சட்டை போண்டு இல்லாமல் விட்டால் சடாப்பிடா ரெண்டு. இப்போ தம்பி ஒரு டயர் ஏறி இறங்கினாலும் பொத்தண்டு அடுத்து அடிக்க தான் வாங்கும் இல்லையா? ஆ கல்லில் ஏறுதுன்றியோ? கல்லால் ஏறி இறங்க தட்டாதோ? அதுதான் கல்லில், அதுதான் கல்லில் தட்டுமே. சரி ஆகட்டா. அப்போ கல் எடு கல். அடுத்த டயர் லைட்டாக கீறும். காற்று அடிச்சுடுவோமா? ரைட். இது ஆசை கோழி தெரிய போகிறீங்கன்னா நார்மலாக இது என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக் தானே. இப்போ இது மண்வரண்டை தான் நிறைய யோசிக்கணும். வாங்க வெளியிலேயே நீங்கள் போகிறீங்களா? நான் பாரேன், நீங்கள் இப்போ விடுங்க. இருக்கிறேன் நீ இருக்கிறேன் பயமே. அப்போ என்ன உள்ளுக்கே இருக்க போறீங்களோ? பயம் இல்லையோ? சரி இருக்க போறீங்களா? ரைட், வெரி குட். இதெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்வாங்க? ஆ
சொல்லுங்க என்ன செய்யணும்? சீட் பெல்ட் போடணும். இதில் தேவையில்லாட்டிலும் கட்டாயம் காருக்கு ஏறணும் ஒரு சீட் பெல்ட் போடணும். உங்கள் அப்பாவும் போடுறா அவ்வளோக்கு நீங்கள் போடுறது இல்லை. நான் போட பார்த்தேன். சரியோ ரைட். இப்போ என்னென்னா இது உங்களுக்கு இது ஹெட்லைட் சிக்னல் அதெல்லாம் இப்போ தேவையில்லை, தேவைப்படைக்க பார்ப்போம் நாங்கள். ரைட். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? கீரை போட போகிறீங்க. கீரை போடக்க என்ன செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஐயா பிரேக்கில் கால் வச்சுக்கொண்டு தான் கீரை போடணும். என்ன இன்கேஸ் இப்போ நார்மலாக பிரேக்கில் கால் வச்சா தான் கியர் ரிலீஸ் ஆகும். சில நேரங்களில் என்ன நடக்கும், அப்படி இல்லாட்டி கூட பிரேக்கில் கால் வைக்க கீரை போடக்குள்ளே மூவ் ஆகிக்கு பிரச்சனை வரும். இப்போ ஏற்றங்கள் ரக்கங்கள்ல என்ன இப்போ கீரை கால் வச்சுக்கொண்டு அதில் அந்த ஒயிட் அந்த சில்வராக இருக்குதுல்ல அதை ப்ரெஷ் பண்ணிக்கொண்டு சில்வர் ப்ரெஷ் பண்ணிக்கொண்டு கீரை டீக்கிறக்கும் அதில் முன்னுக்கு டிஸ்பிளேல விழும்பு மாறிட்டுல டி என்று. ரைட். ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன் கோ. நீங்கள் வெளியிலேயே நீங்கள் போகிறீங்களா? நான் வாரேன், நீங்கள் போயிடுங்க. நானே இருக்கிறேன். நீ இருக்கிறேன் பயமே. நான் இல்லாட்டி பரவாயில்ல. அப்பா தான் இருக்கிறேன். பட்டும் ஏன் கொஞ்சம் தூரம் போய் பட்டுதான் தானே? அங்கே போய் பட்டுதான் தானே? ஏன் மட்டுக்கு எது அடிக்குதேடா அம்பி? வெயிட் இல்லை நான் தான் நிப்பாட்டினேன். சரி எடுங்க ஒரு வேஸ். அப்படியே போங்க வாசல் அடிக்கி. வாசல் அடிக்கும். வாசல் அடிக்கி கொண்டு ஏற்றுங்க. அங்கே பின்னே பார்க்கக்கூடா. இது என்ன டேங்கரா? கண்ணாடியில் பார்த்து டேங்கர் பின்னே பார்க்கக்கூடா. பின்னே பார்க்காம இந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடியும் பார்த்தா ரிவர்ஸ் அடிக்கணும். எனக்கு இடம் தெரியல, அதான் பார்த்தேன் அங்கே இருக்கு. அதெல்லாம் கண்ணாடி தான் பார்க்கணும். போங்க. அப்பா சொல்லலாம் பார்த்து ஸ்பீடாக போடும் கிட்ட போடும். அப்பா ஜாலியா பயமாக கிளம்பி எனக்கு பயம் வந்து இல்லை, பயம் இல்லை. ஸ்டாப் போய் கேட்டும். ரைட். இப்போ அப்படியே ரவுண்ட் அடிச்சிடும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். சைட்டாக போய் ரவுண்ட் அடிச்சிடும். நல்ல ஸ்பீடாக போயிட்டு வாங்க. ஸ்பீடான ஒரு 40-50 வாங்க. கொஞ்சம் மட்டும் போட்டா போ ஃபாஸ்ட் ஆகட்டும். Come on. Wait. Stop. என்ன? பட்டு கும்பம். ரைட். நல்ல அங்க தொங்கலுக்கு போங்க. கொஞ்சம் நல்ல தொங்கலுக்கு போயிடுங்க. நல்ல ஆக போகுது இல்லை? நேரம் போங்க. நல்ல நேரம் தகர்த்துக்கிட்ட போங்க. தகர்த்துக்கிட்ட போய் விட்டுங்க. விட்டுங்க. நேரம் விட்டக்கூடா. நேரம் போயிடுங்க. நல்லா நேராக போய் பெரிய ரவுண்ட் ஆடிங்க. ஏன் ஷார்ட் ரவுண்ட் ஆகுறீங்க? அங்கே போயிருக்கு. அதான் வெட்டக்கூடா. ரைட். சரியா? இப்போ இப்படி நேரம். சரி, இப்போ நீங்கள் இப்போ அடித்த ரவுண்ட் இருக்குல்லோ, இதே மாதிரி ரவுண்ட் அப்படியே ரிவர்ஸில் வாங்க.
ரிவர்ஸ்லையா? ரிவர்ஸில் வாங்க. தான் குழம்பு போக முடியாது. அதான் அதான். ஓய் ஓய் பாருங்க, நான் பார்க்க இருக்கேன் நம்பி உங்களை நம்பி. ஷார்ட் ரவுண்ட் ஆகக்கூடாது. இல்லை இன்னும் இது ஷார்ட் சர்க்கிள் ஆகுதில்ல, வந்த பாதைக்கு போட்டும். வந்த பாதைக்கு நல்லா போய் வரட்டும். இப்போ விட்டும், கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போய்டும், இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்டும். இப்போ விட்டும். பின்னு பார்க்கக்கூடா. இப்போ நேராக வெட்ட மாட்டக்கூடாது, நேராக போகணும். நேராக போட்டும். இப்போ நேராக சரியா? கையாசு இடிக்குமா போல போங்க. எங்கே நிற்குதுன்னு தெரியல. இந்த கண்ணாடி ஐயோ என்ன செய்யறது? நேரம் இப்போ நார்மலாக மனுவலாண்டா தான் கிரவுண்டுக்கு வச்சு பழக்கணும். மற்ற இது ஆளும் ஒரு ஓட தெரிஞ்சால் தானே. இப்போ அதால் கிரவுண்டுக்கு வச்சு பழக்கிறத விட அடுத்த இடம் ரோட்டுக்கு ஏற்றினா தான், ரோட்டுக்கு அப்பா முன்னுக்கு ஏற்றி போட்டு நாங்கள் பின்னுக்கு இருப்போங்க. யார் மலைக்காடு போடுவேன். ஓ ரைட் விட்டுங்க. நேர போய் விட்டுருங்க. குடிக்கிறான்னு பார்க்காம இப்போ ஒரு கொஞ்சம் கணக்கில் போயிட்டு இருக்கிறது இந்த பயம் எடுப்போல் கொஞ்சம் அப்படி இப்படிதான் கொஞ்சம் தூரம் போய் விட்டுறான். ரைட். இப்போ என்ன வெளியில் எடுப்பேன் மேடா தம்பி, கிரவுண்டுக்கு ஓடினா காணும். வெளியில் வெளியில் நீங்கள் 1 மினிட் வரனா. தம்பி அதான் அங்காள ஓகே வா. இதுதான் முக்கியமாக ரைடிங். கவனமாக இருக்கும். அப்பாவுக்கு இன்னும் எத்தனை வருஷம் பூமியில் வாழ ஆசை? 3 வருஷம். 3 வருஷம் அப்பாவுக்கு வாழ ஆசையாக பார்த்துடுவோம். கண்ணாடி ரங்க புதுனத்தால் இனிதான் உங்களுக்கு அந்த சிக்னல் தேவைப்படும். ரைட், லெட்ஸ் கோ. இப்போ இது எதில் நிற்கிது? அது ஒன்றும் செய்யாது, நார்மலாக இருக்குமோ. அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு இது கீரை போடுங்க. டிக்கு மாற்றிட்டீங்க. ஓகே எடுங்க. அளவா ஸ்லோவாக போட்டுமா? 20 உங்களுக்கு தரக்கூடிய ஸ்பீட் மேக்ஸிமம் 20. இப்போதைக்கு அது என்ன ஃப்ரெண்டுங்களா? எந்த பக்கம் எடுக்கணும்? இடப்பக்கம் போங்க. இடப்பக்கம் போய் என்ன செய்யணும்டா, இப்போ டீச்சந்தியில் போய் நிற்கணும். இந்தா இப்படியெல்லாம் வருவாங்க ஆக திடீரெண்டு. முன்னுக்கு கொஞ்சம் முன்னுக்கு கொடுங்க. ரெண்டு பக்கம் தெரியுது, கொஞ்சம் முன்னுக்கு போய் நிற்பாடுங்க. இப்போ இடப்பக்கம் மண்டைக்குள்ள இடப்பக்கம் சிக்னல் போடுங்க. ரைட். போட்டாங்க. முக்கியம் வலப்பக்கம் பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு எடுங்க. இப்போ அங்கே அக்காவிட்ட போகக்கூடாது. இங்கே மற்ற சரியா? இப்போ இடப்பக்கம் போய் நீங்கள் நல்லா அங்கே மூவி போடுறது இல்லை, நல்லா இங்கே அருகோட போடலாம். சரியா? வலப்பக்கம் பட்டேக்கா நல்லா மூவி போடுவோம். அப்போ எப்படி இருக்கு மருமாள் ஓட்டம்?
வெட்டுக்கும் போவேண்ணே வெட்டுக்கும் வாங்க அப்பா பயந்துட்டு அங்க ஆ இருந்தா இங்கே நல்லா நேராக நல்லா இங்கே கரையை பிடிச்சி போகணும் இதுவா ஓ பின் கண்ணாடியை மற்ற அந்த சைட் கண்ணாடி விளப்பக்க கண்ணாடி கட்டாயம் பார்க்கணும் மற்றது அந்த பின்னுக்கு முன்னுக்கு வாரது கண்ணாடி எல்லாம் முதல்ல காணிங்க திரும்பி பார்க்குற வேரியப்பட்டு டிராக்டர் வெட்டினாயில்ல வாகனங்கள் வந்தால் இதை பதட்டப்படுத்தல ஸ்லோ நார்மலாக பிரேக் பண்ணி சைட் கொடுத்து போனீங்கன்னா அவங்க போவாங்க ரைட் என்ன விளையாட்டு நீ அந்த நைட் ஓட்டங்கள் எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் பேசுவேன் சகல விதமான ஓட்டம் சகல விதமான ஓட்டமும் இருக்கு அதுதான் அந்த பொடியை தட்டி கொண்டு வாங்க இது பம்பிங் ரோட்டு அளவா போகணும்னு சொல்லுவா அங்கால போகக்கூடாது இங்கால வரும் சைட்டாக போகணும் விளப்ப கண்ணாடியே பார்க்கணும் வாகனங்கள் வருதாண்டு நேரவா நேரிடும் இங்கே இந்த சைட் கண்ணாடியில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த ரோட்டு சைட் விளிம்பு தெரியுற மாதிரி போங்க சரிதானே அதுக்கு அங்கே இருக்கக்கூடாது நான் சுரண்டது எனக்கு இந்த வேலை பண்ணால் நான் சும்மா இருக்கேன் போடுவேன் போங்க இப்படியே போய் நிக்கணும் தெரியுமோ ஷாருவ காட்டு அது அங்கே போகும் ஷாருக்கா பார்த்தோன்னே யோசிக்கும் ஷாருக் கடை இத்தனை வருஷமா போச்சு நானூறுக்கா இந்த ஃபீல்டுக்கு இறங்கலேன் பார்த்து போட்டு அங்கே சிவாஜி நாய்க்கு கொடுக்க பார்த்துட்டாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போகணும் மேன் என் வரைக்கும் நீ அப்பா அங்கோட வராவோட இனி விதுவோடான் கவனம் முன்னுக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்குது இந்தா முன்னுக்கு பள்ளங்கள் வந்தால் பார்க்கணும் என்ன அதில் இப்போ அங்கால் விளப்பக்க கண்ணாடியில் பார்க்கக்குள்ள அங்கால ஆக்கள் வரையில் முன்னுக்கு ஒரு பம்பிங் கொண்டு திட்டியாக இருக்குன்னா நீங்கள் அங்கால வெட்டி எடுக்கலாம் தான் அதில் வீணா விளப்பக்கம் போகணும் ஸ்லோ பண்ணி இருக்குமா நீ முன்னுக்கு அந்த அதில் முன்னுக்கு கோடு இருப்பேன் அதில் கோடுக்கலாம் அதில் போங்க அதுக்கிட்ட போங்க எடுத்து நின்று பார்க்கும் ரெண்டு சைடு வேணும் ரெண்டு சைடும் பார்த்துட்டு வானம் இல்லை முக்கியமாக விளப்பக்கம் பாரு வானது முன்னுரிமை கொடுக்கும் அவக்கண்டு நிப்பாட்டக்கூடாது இந்த இடப்பக்கம் பாருறவங்க வந்து அவங்க அதால் அப்படி போவாங்க அவங்க உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் பண்ண மாட்டாங்க இங்கேருந்து வரவங்க தான் உங்களுக்கு ஆபத்தானாங்க அப்போ வேலை பக்கத்தில் முன்னுரிமை கொடுத்து ரைட் இப்போ வரலையா வேலை பக்கம் சிக்கன போட்டிங்களா கொஞ்சம் பேர் வந்தா இவரும் ஆபத்தானவர் தான் பார்க்கணும் அவர் இங்கே திரும்புற சரியா ரைட் இப்போ எடுங்க இப்போ எடுத்துட்டு உங்களோட சரிங்க இங்கே உங்களோட பக்கத்துக்கு எடுக்கும் மேம் போல் அடிக்கல ஓ போல் அடிச்சு சொல்லுங்க இருக்கா சொல்லு தேர் வருதுன்னு சொல்லு தேர் வருதுன்னு ரோட்டுக்கு வாங்க எல்லாரும் சொல்லு டிப்பரில் மண் வருதுன்னு படலைக்கு வெளியில மாட்டுவோமோ ரெண்டு அதாவது ரோட்டுக்கு சொல்றதோ படலைக்கு வெளியிலோ வெளியே ரோட்டு கரோ ஒருக்கா ரோட்டுக்கு வா ரோட்டுக்கு வா ஓ சரியா வா ரைட் அது என்னென்ன இல்லை அப்போ ஆகத்துலாமா அப்போ அந்த நீல எதுக்கு பின்னுக்கு அது அப்படி வந்தோண்டு எதுக்குள்ளே வாங்க அது பின்ன சைட் எங்கே சாப்பிட்ற ஸ்லோ பிரேக் பார்த்துருக்கோமா ஹெட்லைட் அடிச்சுக்காரங்க போய்
போட்டுமா அங்கே அவட வீடு ஆ பயப்படாம பதட்டமில்லாம் கூலாக போய் இறங்கணும் சரியா பனங்காய்க்கு மேலே ஏற்றுங்கோ ஸ்லோ பண்ணுங்க இடப்பக்கம் போட்டோமா இல்லை அங்கே கூட அங்கே நேரம் பிரேக் அடிக்கக்கூடாது குத்தி அப்படி ஸ்லோ இப்போ நல்லா முன்னூறு போய் விட்டுங்க இப்போ ஃபுல்லாக விட்டுங்க ஃபுல்லாக பிரேக் பிரேக்கில் ஹால் எடுக்கக்கூடாது பிரேக்கில் மட்டும் காலை வச்சுக்கணும் எக்ஸைட் பக்கம் கால் தொடவே வேணும் நல்லா அங்கே போடும் மற்றது பனங்குடியோட கவனம் ஸ்லோ பிரேக்கில் மட்டும் கால் வச்சுருவோம் நான் சொல்ல பிரேக் பண்ணுவோம் எக்ஸைட்டில் கால் வைக்கவே வேணாமா சரியா ஷாருக் இல்லை கொஞ்சம் அப்படியே ஷாருக் கிட்ட போயிட்டு வந்து அளவாக பிரேக் பண்ணி நிப்பாடுங்க சரியா சரி அப்படியே கொஞ்சம் இன்னும் முன்னு போடும் இவ்வளோ காலமாச்சு நீ ஓடையிலே அதான் நீ பழைய நீ பாஸ் கேட்டு வரப்போ ஆ கூட பழகவே இல்லை மூணு சைக்கிள் கூட வைக்கையா அக்கா வீட்டை ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்ட்டு வந்தேன் பிடிக்காது உள்ளோடு கொண்டு நீ தந்துருப்பான் நல்ல நான் அண்டே தான் மாமாவுக்கு சொல்லி கொண்டு வந்தேன் நான் என்னண்டு ஒரு இது போய் என்ன கேட்டுப்பேன் இதுக்கு காரை தம்பி 2 வாட்டி பழக்கினான்டா சரிதான் ஓடுந்தானேன்னு சொல்லி உண்மையா போய் என்ன கேட்டுப்பேன் இல்லை அங்கே ஓடையில் அங்கே மற்ற பக்கம் தானே சுவிஸ்லேருந்து ஒரு பள்ளி வந்து நிற்கிறேங்கிட்ட விட்ட ஆனால் காட்ட மாட்டேன் சொல்லி போட்டேன் காட்ட மாட்டேன் அப்புறம் என்ன குட் டிரைவிங் கொண்டு பார்த்தீங்களா காரை ஓடிக்கொண்டு நாங்கள் பார்க்காத கிளிப்பா உரிச்சு போட்டு கிடைக்காம அப்படி கிளி அது அங்கே சுவிஸ் மாடல் ஊத்துப்பட்டுரும் அதுக்கு நீங்கள் மையர் வெள்ளன போகண்டல போனியல் எவ்வளோ அலுவல் பார்த்துட்டு வாங்க கருவாடெல்லாம் பண்ணி கருவாடுல 3 மணி நேரம் ஆயிட்டு அப்படின்ட்டு இங்கேயா ஸ்டே அது உடனே சாப்பிடுவோம் மேடாப்பா அது கொஞ்சம் மட்டு மட்டும் தான் சுட சொன்னேன் போகிற டைம் வந்து கொஞ்சம் நாங்கள் மோங்காளி போட்டு ரெடியாகி நம்மளா பின்னேரில் மோங்காலும் வரீங்க ஓகே இந்த கதை போகிறேன் அப்போ காலமே எப்படி எவ்வளோ ஆளும் சூப்பர் ஆள் தான் கதை வச்சுக்கு ஐயோ அதானே நான் அப்படி ஒரு நினைக்கலையே என்ன இது நாங்கள் விளக்கிட்ட போகிறோம் நாங்கள் ஒரு சும்மா வந்தாங்க அப்படியே நீ போகிற இடத்துக்கு அது ஓடும் அது இந்த ஃபுல் ட்ரைனிங் அது ஃபுல்லாக ஓடுங்க அதான் நல்ல சும்மா நீங்கள் ஒரு தரம் ஓடவே தெரியாது இங்கே ஃபுல்லானா திருப்பியில் ஆடத்தினு கதை சொல்கிறேன் அதான் ஏடா சொல்லு கதையை சொல்லு இல்லை நான் 2 நாளைக்கு முன்னே தான் சொன்னேன் நான் மாமாட்டே என்னென்னா தம்பி இதுக்கு வந்து ஒருக்கா ஓடி என்ன எல்லாம் பழக்கினான்னா சரிதான் ஓட மாட்டேன் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு தரம் பொம்பளையில் காரை இன்னும் ஓடையில சரி அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதாண்டிட்டு நல்ல அதனாடி வாழ்த்துக்கள் உனக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதான் அப்போ அதனாடியே ஓட பழகிட்டேன் அவாக்கு எத்தனை வயசு இப்போ 39 உண்மையாவோ இப்பயும் எந்த காசா எப்படி வெரி குட் கேர்ள் கை தெரியுது அது வெள்ள கை தெரிஞ்சப்ப சரி போம் வாரம் போட்டு அப்போ என்ஜாய் பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஃபோன் நம்பருக்கு தான் ஹாய் பாமா ஓகே ஓ அப்படியா லைசன்ஸ் இருக்கு தானே லோடு பிரச்சனை இருக்கா 2-3 உள்ளே போங்க உயிரோட இருக்கவே உள்ளே போங்க கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து இதுக்குள்ள ரிவர்ஸ் எடுங்க ஸ்லோவாக எடுக்கணும் ரிவர்ஸ் எடுக்கக்குள்ளே ஆக்சிலேட்டரில் ஹால் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரேக்கில் மட்டும்தான் கால் வைக்கும் சரியா ரைட் இப்போ பிரேக்கில் ஹால் வச்சுட்டு எடுங்க முன்னுக்கு எடுங்க நேர் போட்டு ரைட் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து வரைக்கே கொஞ்சம் மடையை கொண்டு வாங்க இது இங்கே லைட்டாக வெட்டிட்டு வாங்க நான் சொல்லேக்க ஃபுல்லாக வெட்டும் அப்படியே போட்டுமா நீங்களா எடுங்க
கல் தெரியுதானே, கல்லில் ஏறக்கூடாது. பிரேக் பிரேக் ஸ்லோவாக போகணும், இப்போ ஸ்லோவாக போகணும்மா. போட்டும் போட்டும் இன்னும் போட்டும். பிரேக் 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 பிரேக். கிமிட்டு எப்படி ஸ்லோவாக வரட்டும், ஸ்பீடாக போகுது எல்லாம். இப்போ இப்போ முன்னுக்கு போகணும். டிக்கு மாற்றிட்டு இப்போ நல்லா இங்கே வாங்குவோம். மேவி எடுக்குவோம். நான் சொல்லுவோம் இங்கே வாங்க, இங்கே வாங்க நல்லா இங்கே வாங்க, நல்லா இங்கே வாங்க. ஸ்லோ இப்போ விட்டுங்க ஃபுல்லாக விடுங்க. ஸ்லோ பிரேக் ஸ்பீட் கூடவே இருக்குது. பிரேக்கில் ஹால் எடுத்து ஒரு இன்ச்சானா இருக்கும். ஒரு இன்ச்சானா இருக்கும். ஃபுல்லாக விட்டுட்டு பை இன்ச்சானா இருக்கும். ஓகே. ஸ்பீட் இதுவே ஸ்பீட் கூட. போடும். ஸ்லோ. இப்போ லைட்டாக கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க. டிரெக்டா ஸ்லோ. பிரேக்கால் ஹால் எடுக்கவே வேணாம். ஸ்லோ. இங்கே நல்லா இங்கே வரட்டும். வா. ஓகே, இப்போ கொஞ்சம் லைட்டாக அக்செப்ட் பண்ணு. கண்ணாடி இப்போ மட்டும் யாரும் வருவாங்களாம். எப்பயும் ஃபஸ்ட் டைம் ரோட்டில் பழகிறீங்க, இதுக்கு வாகனங்களுக்கு கிட்ட போட்டு எடுக்கவே வேணாம் ஒரு நாள். நாங்களே அப்படி ஒரு நாள் போட்டு எடுக்கிறது. ஏன்டா சும்மா சரியாக அவங்க ஒரு இது செஞ்சாங்க, ஒரு ஷேக் ஆகினாண்டா அதுக்கு ஒரு கேப் ஒன்று வேணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கிறது நல்ல. இந்த இடப்பக்க கண்ணாடியில் உங்களுக்கு இந்த இடப்பக்க கோடு தெரிஞ்சால் காணும். இப்போ உங்களுக்கு பழக்கிறது சும்மா இந்த வீடியோ காணி மட்டும் இல்லை, இனி நீங்கள் ஓட போகிறீங்க. அப்போ சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். வலப்பக்கம் மட்டும் லைட்டாக ஸ்லோ பண்ணி பின்னு பாருங்க, கண்ணாடியில் லைட்டாக பார்த்து கொண்டு திருப்புங்க. இங்கே தானோ போடும். இவ்வளோத்து நீங்கள் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நேர் ரோடு தானே, சின்ன ஒரு ஸ்லோ கொடுத்து பார்த்துட்டு டக்குன்னு மூவ் ஆகிறீங்க. விளாங்குதா? அதுவும் இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஸ்லோவும் தேவைப்படாது. ஒரு அளவாக பார்த்துட்டு டக்குன்னு போயிடுவீங்க நீங்கள். இல்லாட்டி சுழலுக்கு அங்கான்னு போக வேண்டி வரும். ரிவர்ஸ் எடுக்கிறேன்டா. நேராக போங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. மற்றது ஒரு நாளும் சடன் பிரேக் ஒரு நாளும் யூஸ் பண்ணவே வேண்டாம். இனி இல்லைன்ற ஒரு எமர்ஜென்சியை தவிர. என்ன ஓகேயா? நல்லா இருக்கும். கதைக்கு வரும், கதைச்சு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸ்லோ முன்னு பண்ண மட்டும் இல்லை. பிரேக் வந்து சடனாக பண்ணக்கூடாது. ரைட். அதை தாண்டி எடுக்க தெரிஞ்சா ரைட் பிரேக் போட்டு இல்லை. ஓகே ரைட். இப்போ நான் இதான் பண்ணுறேன். நான் காலம் வந்து போகணும். ரைட். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே முன்னு போங்க. ரைட். முன்னு ஸ்லோ பண்ணுங்க. இங்கே சைட் பண்ணி பாடுங்க. இந்த பிள்ளையார் ரோடு இப்போ போகணுமா? அதான் பின்னு போயிட்டு தான் போகணும். ஆட்டோ வருது எங்கே அது முன்னுக்கு எடுங்க. பின்னு நார்மலாக பின்னு டிரெக்டாக ரிவர்ஸ் இருக்கக்குள்ள ஸ்டேரிங் டிரெக்டானுண்டா சரியா? ரைட். ஓகே, அவ்வளோ காணும். இப்போ டிக்கு மாற்றணும். சிக்னல் போடணும். அதான் வானம் வருதா பின்னுக்கு? இல்லை. ரைட். ஓகே, போட்டோம். அளவா கை கலவா வெட்டி பார்த்து இப்போ கூட போடணும்னா கூட போடுறது, காணும்னா காணும். ரைட். இப்போ ஓகே, கொஞ்சம் இப்போ டர்ன் பண்ணணும். ஓகே நேராகவே அந்த இணலில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டோம். அவடத்த போய் இப்படி வெட்டிக்கிடுவோம். நேர் அந்த இணலுக்கு இங்கே நல்லா இங்கே போட்டால் தான் பட்டது காணுமா வரும். ஓகே கையாசுக்கிட்ட கொண்டு அந்த இணலுக்கு அனுப்பிடும்.
இப்போ நான் இறங்குறேன், நீங்கள் அப்பா கூட்டின்னு அந்த ரோட்டை போடுவாங்க. சரி எங்க சரி அப்ப பாய் வைத்து வாங்க உடனே போறது ஜால ஜால வைத்து வாங்க அதோட சீக்கிரம் போடுறோம். சரி பாய் எங்கே போங்கண்டா நீங்கள் இங்கால போய் அதில் அந்த வெள்ளை பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கலாம் கேட், அந்த கேட்டுக்கு போய் இதே மாதிரி ரிவர்ஸ் எடுத்து வட்டிட்டு வாங்க. ரெண்டு பேரும் தானே ஆ 2 தானே? அப்பா பயப்படுறேன். இல்லை நாங்கள் எப்படி எது பேசுறேன்னா நீங்கள் அதில் ரெண்டு பார்த்து இல்லாட்டி நீங்கள் இறங்க. ரூல்ஸ் சொல்லி கொடுங்க சரி ரைட் ஓகே நீங்க இறங்குறேன்னா தனியா போய் போயிடுச்சு. இவ்வளவு விட்டு நான் தனியாக இறங்கு. இப்போ அந்த வாசலில் வட்டிட்டோம். அதெல்லாம் போனா வடியா கிரவுண்ட் கிடக்கு வட்டி தரலாம் எந்த வாசலப்பா? அந்த அந்த இல்லாட்டி உள்ளுக்குள்ள இதாக சுற்றி கொண்டு தான் இதாக சொல்லுவோம். வரையில சரி எந்த வாசல் அதோ? அதில் போய் எப்படியாவது வட்டி கொண்டு இங்கே வாங்க திருப்பி என்னட்ட. அந்த சந்தியில் போனால் பட்டதான் பிள்ளை ஓ சந்தி இந்த வாசல்லையோ இல்லாட்டி அந்த சந்திலையோ எப்படியாவது வட்டிட்டு திருப்பி கொண்டு வாங்க. அங்கே பார்த்துருக்கோம், அந்த முச்சந்தியில் போயிட்டு பட்டி கொண்டு போயிடலாம். அங்கே பார்த்துருக்கோணுமா? ம் சரி. ஆ அதான் உள்ளுக்கூட்டு பழக்கினா பயம் இல்லை. போறளவு வளையதா நான் கிடக்குது எங்கேப்பா? எப்போ திருவிழாம்மா? இந்த முச்சந்தி வருது இதில் விட்டுறாங்க. இதுலையோ? ஓ ஆல்ரெடி அந்த 13 சந்தி கேட்டேன். அங்கேயோ? ஆள் எப்படியும் அந்த சந்தி தான் கொண்டு போகும். ஓ எங்கடாப்பா போகிறான் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டப்பட விடணும். இந்த ஆட்டோக்காரனை பேர் கடவுளே ஐயோ கார் பாம்பு. இந்த கார் இதுல சைட் பண்ணுங்க. அந்த பச்சை ஆட்டோக்கு நேரம் கொஞ்சம் இல்லைங்க. ஆட்டோக்காரனை பார்த்தீங்களே? ஆ பார்த்தேன். என்னப்பா இது ஆட்டோ ஆட்டோ சாடியா பயந்து கொஞ்சம் இப்போ இன்னும் பயம் வந்து வாங்குவார். இல்ல இப்ப அப்பாட கதையெல்லாம் அடுவடிக்கு வாடி அங்க ஆட்டோக்காரன் கேட்டீங்கன்றியோ? மைக் இருந்தாரு ஓ ஆனால் பட்டுஞ்சில அவ்வளோ தூரம் கொண்டா. சரி எப்போவுமே அதான் இந்தியோட நடக்க போகிற காரியம் இல்லை. நானே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க 2 பேரும் முதுக்க விட்டு வெளியே எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் திரும்பி வர மாட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. முன்னு பார்க்கணுமா? அப்போ எத்தனை மார்க்ஸ் போடுறீங்க? இப்போவோ ஓ இப்போ வந்து பழகிற ஆள்கிட்ட அடிப்படையில் நீங்கள் போடணும். இப்போ வந்து இப்போ ஒரு ஆக்களோட வச்சு போடக்கூடாது. அப்படி போடைக்குள்ள எப்படி ஒரு 30ல இருந்து உங்கள் விடக்கூடாது. கை விட்டுருவாங்க ஓ கடும் கொடுக்கக்கூடாது, கடுமையாக கொடுக்கக்கூடாது. அதனால நாங்களே வெங்கடையெல்லாம் ஆனால் குறைஞ்சி வச்சு 30 என்ன பொறுத்த. ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் முதல் நாள் ஒரு நாள் இவ்வளோ ஓடுற பெரிய விஷயம். அப்போ பெரிய விஷயம். இப்போ நாங்கள் கூட்டி கூட அப்போ பிள்ளைங்க வரைக்கும் என்ன இல்லை மாட்டு கூடி கண்டபடி விட்டான்னா பிழைச்சல. அது சரி, இப்படி விட்டாதான் அமர்ந்து வரணும். அமர்ந்து வரணும். இவளுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. அப்படியே ஒரு நாள் பஸ் டைம் பண்ண இருக்குன்னு தானே வந்து. அதுதான் பாருங்க, இப்போ என்ன கையெல்லாம் நடங்குதுன்னு சொல்லியிருக்கல. அப்போ மாட்சுகளை கூட கொடுக்கக்கூடாது. சுலோ நாய் நிற்கணும், நாய்களை பார்க்கணும். அப்போ
மாட்சிகளை கூட கொண்டு வந்தாப்புல கரைச்சல். அதுதான் இப்போ பழகுறாக்களா ஓகே டென்ஷன் ஆகாம ஆக்களுக்கு ஓகே ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு போயிட்டு வந்திருக்காளோ அதான் அதான் ஆட்டக்காரன் பயந்தோ இன்னும் நடந்தோ அதான் அதான் உங்களுக்கு ஒரு துக்கம் அடிச்சு வேணே அவனும் வந்தா இப்போ வில்லங்கத்துக்கு வந்தால் மாதிரி தெரியா என்ன இது பழகுறேன் அதான் அதான் அவடத்துல போய் அப்போ இடப்பக்கம் போடும் வலப்பக்கம் போடும். அப்பா மார்க்ஸை வச்சு சொல்லுங்க. பக்கம் போட்டு ஓட போகிறது இடப்பக்கம் போய் எங்கட விட்ட போகிறதோ வலப்பக்கம் போய் போவோம். பக்கம் போகிறாங்கன்னா எங்களை விடையில போகணும். ஓ இடப்பக்கம் எங்களை விட்டேன் அப்படின்னு போகலாம். நாங்கள் கிராம விட்டா போகிறதோ எங்களை இது நேரம். ஓ அதைத்தான் எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட இருந்து. இப்போ 30 மார்க்ஸ் வரை போயிடலாம் இல்லை கிராமக்கோட்டுக்கு சிக்கல். அதான் அதான் ஓ அதான் அதான் 80க்கு வரணும். இது ஒவ்வொரு கதையும் உங்களுக்கு இடிமையாக இவ்வளோ 80 மார்க்ஸுக்கு இல்லை. நீங்கள் ஏதாவது போகத்தான் போகிறீங்கன்னா சொல்லுங்க, நான் கையாசம் பைக் எடுக்கிறேன்டா. அதால் போக போகிறீங்கன்னா ஓகே தான், நோ ப்ராப்ளம். நேர நேர அவடத்தை போய் லைட்டாக ஸ்லோ பண்ணி தான் திரும்ப போகணுமா? ஓ வலப்பக்கம் இல்லை பயங்கர வேகமாக வருவாங்க. அவடத்தை முன்னுக்கு நல்லா போகணும். ரோடு தெரியும் உங்களுக்கு நல்லா. அங்கே அந்த அந்த வெள்ளை மாக்கு இருக்குல்ல அதுக்கிட்ட போகணும் நீங்கள். அதுக்கேற்றக்கூடாங்க ரைட். ஓ அங்கே நல்லா போக விடக்கூடாமா? திருப்பி நான் உங்களோட பக்கத்துக்கு எடுத்துடணும். இங்கே இறக்கத்தையெல்லாம் ரோட்டுக்கு இங்கே இறக்கத்தையில ரோட்டில் போட்டும். ஆனால் பெரிய விஷயம் பயண்டா. நம்ம நான்லாம் பழைய முன்னுக்கு வாகனம் பிறகு செய்ய பயமாக இருந்தது. வேலி இதெல்லாம் வேலி மட்டையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் ஸ்டேரிங் பட்டி போட்டு இந்த கண்டு திருப்ப மாட்டேன்டாப்பா. அதான் அதான் இப்போ செய்யறாதானே பின்ன ஆனால் அது கனகாலம் ஆயிட்டு இல்லை. நல்லா போட்டு மங்கால எல்லாரும் பிடிச்சிட்டா. ஓ மாட்சை கண்டபடி கொடுத்து அதை அவசரப்படுத்தக்கூடாது. சிலவா போட்டோம்மா இந்த ரோட்டில் பள்ளம். நீங்கள் கொஞ்சம் வேகம் கூடவா கிடக்கு அது போல பிரேக்கிலே மற்ற பாருங்க என்ன சொல்றாங்க பதட்டத்தில் வேகமாக. அப்போ அதுகளை எல்லாம் எவ்வளோ தூரம் அமர கிடக்கு. அங்கே இந்த மன எல்லாம் ஒரு சரியான முறைக்கு வந்து எல்லாம் தெளிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஓட கூடிக்கொண்டு அதுக்காகத்தான் எவ்வளோ கொண்டு வந்த வழக்கங்களை கொண்டு வந்தாரு. அதால தான் அந்த மாட்டை வந்து டக்கண்டு நேர்கொண்டு போகிறாங்கிட்டு ஒரு 60 விட்ட வேலை விளைச்சிப்போம். சும்மா இருக்கிறாக்க நாங்கள் பழுதாக்குற மாதிரி அப்படி வரக்கூடாது. நாங்கள் இந்த குன்றோடுக்க வச்சிருந்து போவோம். அப்பாக்கெல்லாம் 9 மார்க்ஸ் தான் 100க்கு. 100க்கு 9 முதல் வரை இல்லை. ரெண்டாம் மூன்றாவதுலாம் வந்த இது வளகுற வாட்டி வேற முடியல. ஆள் உடனே இருந்தது. இப்போ ஆள் என்னதுக்கு மறைச்ச பருத்து வரைக்கும் விடாம். ஒழுங்கா வீட்டை ஆள் மறைச்சு பருத்து இறக்க சொன்னது பழகிற வாட்டின்னு அப்புறம் தம்பி போட்டாங்க. அடிச்சுட்டு வந்தா உடனே விட்டுது எங்களுக்கு அதான் அதான். அப்பா இந்த வாயெல்லாம் பேங்க சும்மா இராது. எங்கட வாய்ப்பாங்க சும்மா இராது. காய்ச்சி கொண்டே இருப்பேன் நான். என்ன பிள்ளைக்கு இப்போ என்ன பிரச்சனைனா அந்த சிந்தனை முழுக்க கார்ல அப்ப சிந்தனை அப்படி இருந்தாலும் கதைக்க வலிக்கிட்டா தான் எல்லாம் மனைவிலேயே எல்லாம் சரியா வரும். அதுதான் அதுதான் அதுதான். எப்படிதான் இந்த விளக்கத்துக்காக தான் என்னண்டு நானும் கூட பக்கம் தான்.
ஓ உங்களை பக்கம் தான் நீங்கள் அதை பற்றி யோசிச்சாதீங்க அது ஒன்று நாள் போக போக ஒரு மாதமாக போச்சு. உங்களில் கான்ஃபிடென்ட் இருந்தால் ஓடுவேண்டா, இதை விட இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் உள்ள இடத்துக்கு போய் பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் வேணாம் அப்படின்னு வேணால் நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம் எங்களோட வீட்டோட. மற்ற இஞ்சால போடக்க இங்கேயும் பார்க்கணும், கண்ணாடி செயற்காணி பார்த்து தான் போடணுமா. ஓ இதை விட எங்களை விட நேர கடற்கரை ரோடு ஆயிரும், கடற்கரை ரோடு ஆயிரும், தேவண்ணின் ரோடு ஆயிரும், தேவண்ணின் ரோடு ஆயிரும். கடற்கரை கனகாலம் மயங்கட கிஞ்சால வந்து இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்தான். அவை ஸ்லோ நான் வந்தால் நெஞ்சில் சடனாக தான் அடிக்கும். கனடாக்காக ஏற்றிக்கணும் வந்தேன் ஆகும். இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். பருத்தித்துறை சிங்களாக்களை கேட்டால் கேட்பான் உடனே லங்காவே கிரவெலமை என்று சொல்லுவான். அது நிற்க சிங்களா ஃபுல்லாக பிரேக் பண்ணுங்க சார், ஃபுல்லாக பிரேக் பண்ணுங்க. வெள்ளப்பக்கம் ஸ்டேரிங் வெட்டக்குள்ளேயே நீங்கள் வெள்ளப்பக்கம் கண்ணாடி கட்டாயம் பார்க்கணும். சொட்டு திரும்பினாலும் சிக்கல், டக்குன்னு முட்டிடுவாங்க. ஓகே வெரி குட், போட்டுவோம் அப்படியே. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுங்க லைட்டாக. என்னப்பா உங்க என்னது பானம் வருதா? நல்லா நல்லா சைட் பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க, எக்ஸட்ராக எடுத்துவோம். சைடில் வானம் இருந்து சைட் பண்ண போகிறீங்களா? நீங்கள் சைட் பண்ணிக்கொண்டு எக்ஸட்ராக ஆடுறது பிரேக்லாம் கால் வைக்கணும். சரி தானே? இந்த சம்டைம் இடம் மட்டும் வந்தால் நீங்கள் அப்படியே நிற்கணும், அவன் எடுத்துகிட்டு போவான்னு வந்து அதுதான்ப்பா சீனாக்கார உள்ளட்டான் ரோட்டுக்கிட்ட போடான்னு பின்ன 2 இதா கவனம் டவுனுக்குள்ளே திரும்புகிறோம். மெதுவா அளவளவா நீங்கள் அளவளவா திருப்பி எக்ஸைட் பண்ணுவோம். ஃபுல்லாகட்டையும் கூட டக்கண்டாங்கால ஃபுல்லாகட்டையும் கூட இங்கே ஃபுல்லாகட்டையும் கூட அளவாக திருப்பி கொண்டு போவோம். அந்த உங்களோட ட்ரெக் இது தானே, அந்த ட்ரெக்குக்குள்ளே நீங்கள் வாகனத்துக்கு எடுக்கிறதுக்கு தானே பட்டிட்டீங்கன்னா காணும். பிரேக் தான் தேவை இப்போ உங்களுக்கு. சரியா? ஆக ஸ்லோவாக வரும்னா லைட்டாக எக்ஸைட் பண்ணலாம். ஆனால் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாறி பிரேக்கு இப்போ எக்ஸைட் அமைச்சிடக்கூடாது. இடப்பக்கம் திரும்பணுமோ நல்லா கொஞ்சம் முன்னு போட்டு விட்டுனா கணக்காக வட்டும் அளவா வட்டு கொஞ்சம் வட்டி பார்த்துட்டா சரி. ரைட். இப்போ இனி தான் அப்போ அவங்களுக்கு மார்க்ஸ் கூட்டுவா இன்ஜினியருக்கு பார்த்து தான். வெள்ளப்பக்கம் வேற ஒரு பக்கம் இல்லையம்மா, வெள்ளப்பக்கம் தான். நல்லா முன்னு போடுவோம். பிரேக் ஆடல. சரி போடு. நாய் சரி நேரு தெரியாதா? இது இந்த ரோடு தெரியாதா? சரி இல்லை ஆள் விளக்கிட்ட குறைவு தானே. அதாண்ணா பின்பற்றா வந்து தெரியல. இதில் இங்கே இடப்பக்கம் பட்டோனும் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ரோட்டா. இடப்பக்கம் பட்டோனும் என்ன செய்யணும்னா கிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்லோ பிரேக் பண்ணி நில்லுங்க. வந்து அவன் நிற்கிறாங்கல்ல, பிரேக் பண்ணி நில்லுங்க. அவங்க போட்டும் அளவளவாக வட்டிடுங்க. நல்லா விடுங்க நல்லா விடுங்க. அரை பேர் பிரேக்கில் ஹால் வச்சு நிறுத்தணுமா? கிட்ட போகக்கூடாது வாகனங்கள்கிட்ட. பிரேக்லேயே ஹால் இருக்கட்டும். கொஞ்சம் முட்டினாலும் ஒன்றும் செய்யலை அவங்களுக்கு. விடுங்க அவங்க விளைப்பக்கம் பார்த்து விட்டோம். சரி விடுங்க. பிரேக் பண்ணுங்க, முன்னுக்கு ஆக்க ஃபுல்லாகிடும். கண்டிப்பாக நிமித்தம் கொஞ்சம் நிமித்தம். ரைட். இங்கே ஸ்லோவாக போகணும். பிரேக்கில் ஹால சொன்னா அங்கே கேட்டு கொண்டு வாங்க. அப்படியே பாப்பா என்ன செய்யறேன் பாப், கேட்டு கொண்டு வாங்க.
கேட் அடி போனால் சரி, கேமராலையும் பார்க்கலாம். ஆ வெளியிடுங்க வெளியிடுங்க. போடும். ஸ்பீடாக போங்க, ஸ்பீடாக போங்க, முன்னு போங்க, அக்கி போங்க, ஸ்பீடாக போங்க, ஸ்பீடாக போங்க. ரிவர்ஸ். வா. அப்போ பிள்ளைங்க இல்லைங்கோ. அப்போ உங்களோட சோக கதை எப்படி சொல்லுங்கோ. இப்போ போட்டு போட்டு வந்த நீங்கள் இங்கெல்லாம் போட்டு இப்படி இருந்தது உங்களோட முதல் பயணங்கள் முதல் அனுபவம்? அனுபவம் பயமாக இருந்தது. கையில் நடுங்க ஒழிக்கிட்டு முதல் திறமை. உங்களோட இருந்து போகிறது எனக்கு என்னாலும் பரவாயில்ல, உங்களை கொஞ்சம் கவனமாக கொண்டு போயிடணும் அப்படின்னு யோசிச்சேன். எப்படி 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 மனசு எப்படி அதுக்கு மருமம் எப்படி ஒரு மனசு வருமோன்னு கேட்குறேன். என்ன அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு பிள்ளையாண்டு கிடைக்கிறேன். உண்மையாக எனக்கு மூத்த மகளோட கிடைக்கிறது தான் பிள்ளையாண்டு. அப்போ இன்றைக்கு இன்றைக்கு அந்த ரேஞ்சில் தான் நான் கிடைக்கிறது பிள்ளையாண்டு. அப்போ பாருங்க மனப்பக்குவம் எப்படி இருக்குன்னு தானே நம்ம சொல்லுங்க. மற்றது ரோட்டும் தெரியாது எங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பிள்ளைக்கு இந்த ரோட்டுகள் ஏதாவது போகிறோம் பாருங்க அந்த அனுபவம் இல்லை தானே. ரோட்டும் புதுசு. நீ நாங்கள் நின்று போ பழகிறது தான் சொல்லலாம். உங்களோட மனதில் இருக்கா சொல்லுங்க. ஓ இல்லை, இந்த மனையில் பரவாயில்ல. நாங்கள் 30 சொன்னோம். அப்படியே அந்த ரவுனுக்கால எல்லாம் பறையக்கல பரவாயில்ல, ஒரு 10 கூட்டிக்கொண்டு வரலாம் போல. பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. மாற அது ரேஞ்சுக்கு வந்துட்டு தான் இருக்கிறா, பிரச்சனை இல்லை. வாங்கோ, என்ன பிரச்சனை வாங்கோ. அப்போ அப்படி இருக்கேங்க. அப்போ புது அனுபவங்கள் கொஞ்ச நாள் போக போக அந்த பழக்கத்துக்கு வந்துடும், நடுக்கம் இல்லாமல் நடக்கும். கண்டிப்பாக முதல் அந்த என்ன பிரச்சனைன்னா அந்த உடம்பிலேயே கொஞ்சம் தெரியாது. எவருக்கென்றாலும் ஒரு விஷயத்தை திடீரென்று செய்யணும்னு கேட்கல ஒரு கண்டிப்பாக எவருக்கென்றாலும் அந்த புறத்தனை உண்மைதான். நீங்கள் நல்லா பயந்துட்டீங்க. அந்த ஆட்டோவை கண்டது பிழைச்சி போச்சுன்னு சொன்னேன். என்னன்னு சொன்னால் அந்த பைக்கு பழகிறாண்டா போல வந்துருக்கீங்க பார்க்க. ஓ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் இப்போ கொண்டு வந்து காரை உள்ளுக்க விட்டாது. ஓமோ என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கு தான் முதலாவது கார் பழக்கம். அப்போ அப்படியே போய் வெள்ளக்குரடிய அவ்வளோத்துக்கிட்ட போய் அப்படியே திரும்பி சார்வள்ளி போய் அப்படியே கடற்கரையார் டவுனுக்கு போயிட்டு வந்து கழிச்சு கொண்டு நிற்கிறோம். அப்போ அதான் இப்போ அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கின்ற பற்றி கழிச்சு கொண்டு நிற்கிறோம். அப்போ அதுக்கு அவர் சொல்லி கொண்டு நிற்கிறாங்கன்னா தனக்கு பிரச்சனை இல்லையா, அப்பா இருந்தபடியாக தன்னை பற்றி யோசிக்காதுன்னு அவன் என்ன பற்றி தானே யோசிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கொண்டு அப்படியே கழிச்சு கொண்டு. லைசன்ஸ் எல்லாம் இருக்குது தானே? ஓ லைசன்ஸ் எல்லாம் இருக்குது தானே. நல்ல பிரச்சனை இல்லை. திரும்ப கொஞ்ச நாளில் ஓடி பழகணும். ஓ அது உண்மை. இப்போ திடீரென்று இன்றைக்கு காரை கொண்டு கொடுத்ததால ஓடி அப்படி வரலாமே வரையலாது. இனியும் ஆறுதலா போய் என்ன ஆசை இருக்குத்தானே ஓடணும் பண்ணு, அதனாலே ஓடி. ஆனால் அந்த மனதில் அந்த ஒரு எண்ணம் இருக்கணுமே நண்டு. இப்போ சொன்னால் ஆசை இருக்குண்டு அப்படியான ஒரு எண்ணம் இருந்து கண்டு சொன்னால் அல்லாடி எனக்கு என்ன விருப்பம் இருந்தால் அந்த பழக்கம் வராது. அவன் உண்மை மனசில் ஒரு ஆசை இருக்குன்னு ஓ நானும் கார் பழகணும் ஓடணுமே என்று சொல்லியிருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. உண்மை அது என்ன முடிக்க முடியாது. இல்லை இன்னும் கூட வேணும். இது ஓமம் ஐயோ முடிச்சு கொள்ளுவோம். ஆமாம் முடிக்க நீங்கள் தான் கழிச்சு முடியுங்க. எனக்கு இந்த வழக்கம் இருந்தது.
அப்படியே முடிங்க சொல்லி முடிங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் போடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்.